500 grams boneless chicken, 1 spoon chili powder, half spoon salt, 2 spoon maida, 2 spoon corn flour powder, half spoon pepper, 1 white egg, half spoon soya sauce, 2 drops vinegar. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour ஊற வைங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு சிக்கனாக போடுங்க. இதில் சிக்கன் ஜாஸ்தி குக் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹார்டாகிடும். சில்லி சிக்கனுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாக இருக்கணும். அதனால் கரெக்டான டைமாக பார்த்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கன் குக் ஆனதும் எடுத்துருங்க. ஜாஸ்தி வச்சிங்கன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க செப்ரேட்டாக. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் சாப் பண்ணி வச்ச கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்ச கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டொமேட்டோ சீட்ஸோடு ஆட் பண்ணக்கூடாது. க்யூப் சைஸில் கட் பண்ணி வெறும் ஃப்ரெஷ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா சாட் பண்ணுங்கள். 60% குக் பண்ணால் போதும். இந்த வெஜிடபிள்ஸ் ஹாஃப் குக் பண்ணால் தான் சில்லி சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனில் சில்லி பவுடர் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் சாஸ் கூட ஆட் பண்ணணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா வதக்கினதும் நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிப்பேன் லாஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது, அதனால தான் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். 2 ட்ராப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பத்தலைனா லாஸ்ட்டில் கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸில் ஜாஸ்தி ஸ்பைஸ் இருக்காது, அதனால தான் நான் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை நல்லா சாட் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு. இந்த மசாலாலாம் நல்லா அந்த ஆனியன் டொமேட்டோலலாம் நல்லா பிடிக்கணும், அதனால் நல்லா சாட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி வதக்கி விடுங்க, அப்போ தான் ஈவனாக சிக்கனில் மசாலா பிடிக்கும். நெக்ஸ்ட்டு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டரில் கார்ன்ஃப்ளவரும் ஃபுட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டரை நல்லா ஈவனாக சுற்றி விட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த சில்லி சிக்கனோட டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம ஆட் பண்ண சாஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா ஒட்டும் இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர்னால். நெக்ஸ்ட்டு 2 பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சுகர் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.